Today we are going to learn about parts of speech part 2 with Tamil explanation. நம்ம எல்லாருக்கும் தெரியும் 8 parts of speech இருக்குன்னு. அதாவது noun, verb, adverb, adjective, pronoun, preposition, conjunction, interjection. இந்த 8 parts of speechல ஏற்கனவே நம்ம 4 parts of speech பற்றி பார்த்துட்டோம். இப்போது அடுத்த 4 parts of speech பற்றி பார்க்க போகிறோம். அதாவது pronoun, preposition, conjunction, interjection. இந்த 4 பற்றியும் பார்க்க போகிறோம். Pronoun. Pronouns are words that are used in the place of nouns. We use pronouns to avoid repeating the nouns. Commonly used pronouns are I, he, she, we, they, etc. இப்போது ப்ரொனவுன்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா நவுனுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட். அதாவது நவுன் யூஸ் பண்ணுற இடத்துல திரும்ப திரும்ப நவுனையே நம்ம குறிப்பிடாமல் அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணுற வேர்டை தான் ப்ரொனவுன்னு சொல்கிறோம். நம்ம பொதுவாக யூஸ் பண்ணுற ப்ரொனவுன்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ, ஹீ, ஷீ, வி, தே இந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ப்ரொனவுனுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். Lisa is a teacher. She is very kind. She teaches well. இதில் லிசாங்கிற நவுனுக்கு பதிலாக நம்ம ஷீங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ஷீங்கிறது தான் ப்ரொனவுன். Raji, Suji and Raghu are siblings. They are playing on the street. இங்கே ராஜி, சுஜி, ரகுவை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அப்போ அந்த நேமையே குறிக்காமல் அவங்களுக்கு பதிலாக தேங்கிற ப்ரொனவுனை நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். Swan is a water bird. It is white in color. It has a long neck. இங்கே ஸ்வானுங்கிறது தான் நவுன். அந்த நவுனை நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணாமல் அதுக்கு பதிலாக ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறோம். என்ன வேர்ட்? இட்ங்கிற வேர்ட். அந்த இட் தான் இங்கே ப்ரொனவுன். Preposition. A preposition is a word that shows the relationship between a noun or a pronoun to a verb or adjective in a sentence. Prepositions indicate place or time or direction. இப்போ ப்ரெப்போசிஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நவுனுக்கோ இல்லை ப்ரோனவுனுக்கோ அந்த சென்டென்ஸில் இருக்க வேர்ப் கூடவோ இல்லை அட்ஜெக்டிவ் கூடவோ இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நம்மளுக்கு சொல்கிற வேர்டு. இப்போ ப்ரெப்போசிஷன்ஸ் வந்து பிளேஸை குறிக்கலாம், இல்லை டைமை குறிக்கலாம், இல்லை டைரக்ஷன் குறிக்கலாம். டைரக்ஷன்னா என்ன? திசை, எந்த திசை அப்படின்றத குறிக்கலாம். இப்போ நம்ம ப்ரெப்போசிஷன்ஸ்க்கான சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். The cat is sitting on the sofa. இங்கே on தான் ப்ரெப்போசிஷன். அது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது? அந்த கேட் வந்து சோஃபா மேலே உட்காந்துருக்கு அப்படின்றத நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. The honey in the bottle is the forest honey. இங்கே இன் தான் ப்ரெப்போசிஷன். அது என்ன நம்மளுக்கு சொல்லுது? ஹனி எங்கே இருக்குது? பாட்டிலுக்குள்ளே இருக்குன்றதை நம்மளுக்கு குறிப்பிடுது. The cat is hiding under the blanket. இங்கே அண்டர் தான் ப்ரெப்போசிஷன். அது நம்மளுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது? கேட் எங்கே ஒளிஞ்சிட்ருக்கு? பிளாங்கெட்க்கு அடியில் ஒளிஞ்சிட்ருக்கு அப்படின்றத நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. Conjunctions. Conjunctions are used to join clauses, phrases and words to form a sentence. Conjunctions show a relationship between sentences. Conjunctionsனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸஸ், ஃப்ரேசஸ் இல்லை வேர்ட்ஸை ஜாயின் பண்ணுற ஒரு வேர்ட். கிளாஸஸ்னால் என்ன? அது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், ஆனால் நம்மளுக்கு கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்காது. அந்த மாதிரி வேர்ட்ஸ், 2 வேர்ட்ஸை கூட நம்மளுக்கு ஜாயின் பண்ணுற வேர்டையும் நம்ம கன்ஜங்ஷன்னு சொல்லலாம். கன்ஜங்ஷன் நம்மளுக்கு என்ன குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டென்சஸ்க்குள்ளே உள்ள ரிலேஷன்ஷிப்பை நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. இப்போ நம்ம கன்ஜங்ஷன்ஸ்க்கான சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். The cake is colorful. The cake is not tasty.
The cake is colorful but not tasty. இங்கே பட்டுங்கிறது தான் கன்ஜங்ஷன். ஏன்னா ஃபஸ்ட்டு 2 சென்டென்ஸையும் பட்டுங்கிற வேர்டு தான் ஜாயின் பண்ணி ஒரே சென்டென்ஸாக நம்மளுக்கு மாற்றி கொடுக்குது. Do you like apples? Do you like oranges? Do you like apples or oranges? இங்கே ஆர்ங்கிறது தான் நம்மளுக்கு கன்ஜங்ஷன். அதாவது உங்களுக்கு ஆப்பிள் பிடிக்குமா இல்லை ஆரஞ்சு பிடிக்குமா அப்படின்னு அந்த 2 சென்டென்ஸை வந்து நம்மளுக்கு ஜாயின் பண்ணி ஒரே சென்டென்ஸாக வந்து கேட்குது. The dog is sleeping. The cat is sleeping. The dog and the cat are sleeping. இங்கே and தான் நம்மளுக்கு கன்ஜங்ஷன். அதாவது மேலே குறிப்பிட்ட 2 சென்டென்ஸையும் நம்மளுக்கு ஜாயின் பண்ணி ஒரே சென்டென்ஸாக கொடுக்குது. Interjection. An interjection is a word that expresses a strong emotion. It expresses joy, sorrow, excitement, pain, happiness and so on. இன்டர்ஜெக்ஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ். அதாவது நம்மளோட மகிழ்ச்சி, சோகம், வலி, ஆச்சரியம் இந்த மாதிரி நம்மளோட உணர்வுகளை வெளிப்படுத்த உதவுற வேர்ட்ஸ் தான் இன்டர்ஜெக்ஷன். இப்போ அதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். வாவ், ஹவ் டால் த பில்டிங்ஸ் ஆர். இங்கே வாவ் தான் இன்டர்ஜெக்ஷன். அது எதை குறிப்பிடுது? நம்மளோட ஆச்சரியத்தை குறிப்பிடுது. அந்த பில்டிங்ஸ்லாம் எவ்வளோ உயரமாக இருக்குன்ட்டு நம்ம ஆச்சரியப்படுறோம். அந்த ஆச்சரியத்தை குறிப்பிடுறதுக்காக இங்கே நம்ம வாவ்ன்ற இன்டர்ஜெக்ஷனை யூஸ் பண்ணுறோம். அலாஸ், the snake bit the mouse. இங்கே அலாஸ் தான் நமக்கு இன்டர்ஜெக்ஷன். அதாவது அந்த பாம்பு எலியை கடிச்சிருச்சு அப்படின்ட்டு நம்ம சோகமாக வெளிப்படுத்துகிறோம். அந்த சோகத்தை குறிக்கிற வேர்டு தான் இங்கே அலாஸ். ஹுரே, we are celebrating Holi. இங்கே ஹுரேங்கிறது தான் நமக்கு இன்டர்ஜெக்ஷன். அதாவது நம்மளோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்துது. இப்போ ரீகால் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம 4 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பற்றி பார்த்தோம். அதாவது ப்ரொனவுன், ப்ரப்போசிஷன், கன்ஜங்ஷன், இன்டர்ஜெக்ஷன். இப்போ இந்த 4 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில கீவேர்ட்ஸ் இருக்குது. அதை நம்ம பார்ப்போம். ப்ரொனவுன், யூஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் நவுன்ஸ். அதாவது ப்ரொனவுன்னா நவுனுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ். ப்ரப்போசிஷன், பொசிஷனிங் வேர்ட்ஸ். அதாவது நம்ம எக்ஸாம்பிள்ஸ்லேயே பார்த்தோம், கேட் வந்து சோஃபா மேலே உட்காந்துருக்கு, பிளாங்கெட் அடியில் ஒளிஞ்சிட்ருக்கு அப்படின்ற மாதிரி பொசிஷனை குறிக்கிற வேர்ட்ஸ். கன்ஜங்ஷன், லிங்கிங் வேர்ட்ஸ். அதாவது 2 சென்டென்ஸை லிங்க் பண்ண யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ். இன்டர்ஜெக்ஷன், இமோஷன் வேர்ட்ஸ். இமோஷன்னா என்னது? நம்ம ஃபீலிங்ஸ். அப்போ நம்ம ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ். இங்கே ப்ராக்டிஸ் கார்னர் இருக்குது. அதில் நாங்கள் சென்டென்சஸ் கொடுத்துருக்கோம். அதிலேருந்து நீங்கள் ப்ரொனவுன், ப்ரப்போசிஷன், கன்ஜங்ஷன், இன்டர்ஜெக்ஷன் இதெல்லாம் கண்டுபிடிச்சி உங்களோட ஆன்சர்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.